காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டையும் ப்ரெட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த முட்டை ரொம்ப திக்காக இருந்துச்சு. அதை கத்தி போட்டு உடச்சி உடைய மாட்டேங்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதோட ஓடு. அதுக்கப்புறமா அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் ப்ரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு 2 ப்ரெட்டு சூடு பண்ணிவிட்டு ஒரு ஆம்லெட்டையும் பொரித்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா கிச்சனில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. மதியம் லஞ்சுக்கு இந்த காராமணி பயிறு தான் இருந்துச்சு. பயிறு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் எல்லாம் அனுப்பல, அப்படியே விட்டுட்டேன். அவர் வந்ததுக்கு அப்புறமா அந்த தேங்காய் கத்தி வச்சு உரிக்கணும், நம்மளுக்கு அது வராது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரிட்ஜில் தேங்காய் இருந்துச்சு. அதுக்கிடையில் வேறு சிக்கன் கொண்டு வந்துட்டார். வெங்காயம் பார்த்தா வெங்காயம் இல்லை, ஒரே ஒரு வெங்காயம் தான் இருந்துச்சு. அந்த ஒன்றையும் வெட்டி போட்டு குழம்பு வச்சு பார்த்துட்டேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அதை அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் எடுத்து பார்த்தா அந்த ஷெல்லுலேருந்து இலகிடுச்சு. அதுக்கப்புறமா அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி போட்டேன். எனக்கு எப்போவுமே துருவி போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு அப்படியே விட்டாச்சு. குழம்பு லைட்டாக சொதப்பிடுச்சு. நைட்டு வெங்காயத்தை வதக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்.